Hello friends, Vivo V15 Pro-ட 10-point review தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஓல்டு டைப்பான மாடல் மொபைலில் விட்டுட்டு ஒரு புதுமையான டெக்னாலஜியில் நான் மொபைல் யூஸ் பண்ணணும், ரொம்பவே அட்வான்ஸாக மற்றவங்க பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கணும்னு ஒரு மொபைல் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் நம்ம வாங்கலாமா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 10-point ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலோட ஓவரால் டிசைன் அண்ட் லுக்கை பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக இதில் 3 விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இதனாலேயே இந்த மொபைல் ப்ரீமியம் லுக்கில் இருக்குன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு விஷயம், இதோட பேக் சைட் பார்க்குறதுக்கு ஸ்பெக்ட்ரம் ரிப்பிள் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் தான் இருக்குது. பேக் சைடில் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னும் போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் இந்த மொபைல். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு வந்தோம் அப்படின்னா இந்த மொபைலில் நாச், வாட்டர் ட்ராப் நாச் இது எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனாகவே இருக்கனால கண்டிப்பாக மற்றவங்க பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது பாப்அப் கேமரா. இந்த பாப்அப் கேமராவும் திடீர்னு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் அப்படின்னும் போது எல்லாரோட அட்ராக்ஷனுமே உங்கள் மேலே தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த அளவுக்கு இதோட லுக்கு வந்து 100% ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மொபைலோட டிஸ்பிளே. நிறைய பேர் வந்து இதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹைலைட்ஸோடு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் நீங்கள் வாங்கினாலும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாச்சுமே கிடையாது, டிஸ்டர்பன்ஸே கிடையாது. ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கனால உங்களுக்கு சூப்பரான வியூவிங் கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க இல்லை கேம் விளையாடுறீங்க அப்படின்னும் போது அந்த ஃபீலே வந்து கண்டிப்பாக ப்ரீமியம் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே போல் 6.39 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல வேணாம், 100 மார்க் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் மொபைலோட சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கால் பேசுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் தெரியல என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, நார்மலான ஸ்பீக்கர் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதில் 3.5 ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. மொபைலோட கனெக்டிவிட்டி அண்ட் சிம் ட்ரேயை பொறுத்த வரைக்கும் இதில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே 4G வோல்ட் சப்போர்ட்டோடய கனெக்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அட் டைமில் 3மே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 256 GB வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக SD கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் Bluetooth 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்றனால நீங்கள் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு சிங்க்ரோனைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் பார்க்கணும், ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், 3700 mAh கொடுத்துருக்காங்க. சாலிடாக நீங்கள் வந்து 1 டேக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் டியூவல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 100 வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் எடுத்துக்குது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அண்ட் இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா இப்போ வரக்கூடிய பட்ஜெட் மொபைலில் கூட Type-C போர்ட்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களும் இதில் Type-C போர்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ட்ராபேக்காக எனக்கு தோணுது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் ஃபேஸ் அண்ட் லாக். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி பிரச்சனையாக இருந்தது, கண்டிப்பாக நெக்ஸ்ட்லாம் ரொம்பவே ஸ்லோவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து OnePlus 60ல் ஃபாஸ்ட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த Vivo V15 Pro-ல கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நார்மல் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு இது நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இது கண்டிப்பாக இந்த மொபைலுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே போலயே ஃபேஸ் அண்ட் லாக். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாப்அப் கேமரா வந்துட்டு நெக்ஸ்ட் மொபைலில் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஃபேஸ் அண்ட் லாக்கை வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்க, அது வந்து ஒர்க் ஆகாது. பட் இதில் வந்துட்டு ஃபேஸ் அண்ட் லாக் ஒர்க் ஆகுது. இன்னுமே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃபேஸ் அண்ட் லாக் நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அதே போல் அந்த பாப்அப் கேமரா வந்துட்டு போகிறதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றவங்க முன்னாடி நீங்கள் ஃபேஸ் அண்ட் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% நீங்கள் தனித்துவமாக தெரிவிங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போது கேமரா கோலம் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்குது கேமரான்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாப்அப் தான் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஹைலைட். அப்படி கெத்தாக நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 32 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல ஃபோட்டோ எல்லாமே அவுட்புட் சூப்பராக வருது. ஒரு சில சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள், அதுலேயே வந்து நிறைய சில இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பியூட்டி மோட் எல்லாமே வந்து பிளர் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சூப்பரான ஹைலைட் சொல்லணும் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை இதெல்லாம் வீடியோ கால் பேசுகிறீங்க அப்படின்னும் போது அதுலேயும் கூட நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பியூட்டி மோட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். உங்களோட பியூட்டி வந்து பிரைட்டாக வேணுமா இல்லை லோவாக வேணுமா அப்படின்றத நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்கள் லைவாக பேசும்போது கூட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சூப்பராக பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொபைலோட பேக் கேமராவை பொறுத்த வரைக்கும் 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.8 கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் டெப்த் சென்சிங் பண்ணுறதுக்காக 5 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த 48
மெகா பிக்சலில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலுமே அந்த கிளாரிட்டி வந்து எந்த இடத்துலையுமே டவுன் ஆகாமல் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 48 அப்படின்னும் போது உங்களுக்கு மெமரியுமே அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இதனால் இதை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 48 நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு 12 மெகா பிக்சல்லையே வந்து நீங்கள் ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். அதே போல் இப்போ ஒரு சில சாம்பிள்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நைட் மோட் அப்படின்னு பார்க்கும்போது நைட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் அது நைட் மோட் யூஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. ஸோ இந்த பக்கம் நார்மலாக எடுக்கப்பட்ட ஃபோட்டோ, இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நைட் மோடில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. ஸோ ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அந்த சைடில் இருக்கக்கூடிய பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கும். இதில் அது எல்லாமே கொஞ்சம் பிரைட்டாக கிளியராக தெரிகிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக கேமராவும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு சூப்பரான ஹைலைட் இதில் ட்ரிபிள் கேமரா அப்படின்றனால ஒயிட் ஆங்கிளில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும், குரூப் ஃபோட்டோ, உங்கள் நண்பர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இடத்த கவர் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக இந்த கேமராவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 8 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.2 வருது. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதில் 4K 30 fps 1080 பிக்சல் 720 பிக்சல் 60 fps எடுக்க முடியுது. வீடியோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் EIS சப்போர்ட் கொடுத்துருக்கனால வீடியோ ஸ்டெபிலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இதில் ஸ்லோ மோஷன் வீடியோஸ் எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெக் ஆகி ஓடுற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அதை மட்டும் அப்டேட் பண்ணி சரி பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ட்ராபேக்காக ஃபீலாக இருக்குது. ஸோ இப்போ ப்ராசஸரில் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டியது இருக்குது. நிறையா நண்பர்கள் வீடியோலையும் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Qualcomm Snapdragon 675 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்பவே நல்லா இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. நான் நிறைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கூட. அண்ட் அதே போல் PUBG கேம் விளையாடும் போது அவங்களே வந்து ஹை ரெசல்யூஷன் தான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. HDயில் வந்து நீங்கள் விளையாட முடியும், HDR மோடில் வந்து உங்களால் விளையாட முடியாது. பட் இருந்தாலும் எந்த ஒரு லேகும் நான் வந்து பெருசாக பார்க்கல. கிட்டத்தட்ட 1 hour வந்து நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். ஒரு சில ஃபுட்டேஜ் இப்போ நீங்களும் கூட உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும், எந்த ஒரு பெரிய லேகுமே இல்லை, நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பாங்க, என்ன அப்படின்னா Redmi Note 7 Pro வந்திருக்கு, சேம் ப்ராசஸர் தான் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க, இது என்னப்பா ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, இது என்னப்பா இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது நான் சஜஸ்ட் பண்ணுறதும் கூட நீங்கள் ஒரு லோ ப்ரைஸில் ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக Redmi Note 7 Pro வாங்கலாம்னு தான் சொல்லுவேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ப்ராசஸர் மட்டுமே டோட்டல் மொபைலையும் வந்து டிசைட் பண்ணுறது கிடையாது. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா விவோ தரப்பில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லையும் 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜரும் கூட வருது. ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஒன்றா வச்சு பார்க்கும்போது தான் இந்த கம்பேரிசன் உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு சூப்பரான ஒரு மொபைல் வேணும், அதே மாதிரி நியூ டெக்னாலஜியும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக Vivo V15 Pro சூப்பராக இருக்கும். அதே ப்ரைஸ் வைஸ் வந்து எனக்கு கம்மியாக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்து Redmi Note 7 Proவும் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் ஒன்லி ப்ராசஸரை மட்டுமே பேஸ் பண்ணி வர்றது கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை இன்னும் தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மொபைலோட OS பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் வந்து Vivo Nex வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு யூஸ் பண்ண ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து எனக்கு விவோவில் வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் நானும் அந்த ஃபீல்டில் தான் இருந்தேன். இப்போ வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெகுலராக இருக்குது. நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஜென்ரலாக வந்துட்டு அந்த ஐகான்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபாஸ்ட் அப்படின்னும் போதும் ரொம்பவே நல்லா தான் ஒர்க் ஆகுது. பெரிய பக் எதுவுமே நான் வந்து இதில் பார்த்தது கிடையாது. இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது Fun Touch 9 யூஸ் பண்ணியிருக்காங்க. Android Pie லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் வந்து இதுவும் கூட ஒர்க் ஆகுது. ஸோ நிறையா வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓஎஸும் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய அப்கிரேடும் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஓஎஸில். அண்ட் ரேமை பொறுத்த வரைக்கும் 6GB RAM 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு மெமரியும் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா 48 மெகா பிக்சல் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய மெமரி வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ ஓகே இருக்கட்டும். பட் இருந்தாலும் SD கார்டு போகிறதுக்கும் ஸ்லாட் கொடுத்துருக்கும் போது நம்ம பயப்படணும் அப்படின்ற எந்த ஒரு தேவையுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 28,990 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு ஹைலைட் சொல்லணும் அப்படின்னா இந்த மொபைலுக்கு 1 டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. இதனால் 6 மந்த்துக்குள்ளே உங்களோட மொபைலோட டிஸ்பிளே உடஞ்சிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்படணும் அப்படின்னே தேவையில்லை. 1000 ரூபாய் இருந்தால் போதும், பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்களோட விவோ சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து சர்வீஸும் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக இந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம், இன்னும் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நான் மொபைலே வந்து மாற்ற போகிறதில்ல. நார்மலாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், எனக்கு இந்த பட்ஜெட் ஓகே, நியூ டெக்னாலஜி,
இது எல்லாமே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த மொபைல் வந்து வாங்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, எப்பயுமே நம்ம பார்த்த மொபைலே பார்க்காம ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு டிஸ்பிளே, பாப்அப் கேமரா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மொபைல் இருக்கும்போது கண்டிப்பாக மற்றவங்களோட அட்ராக்ஷனும் உங்கள் மேலே இருக்கும். நம்ம ஒரு கெத்தாக ஒரு மொபைல் வச்சுருக்கோம் அப்படின்னு வெளியில் காட்டலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னு நான் சொல்லுவேன். தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் இந்த மொபைலை ரெகுலராக யூஸ் பண்ணனால தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் எல்லா மொபைலுக்கும் 10 பாயிண்ட் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட்லி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.